ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டுணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே பாண்டியன் வானத்தையே பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே உட்காந்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொன்னோடனே வானத்தை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது உன்னை கல்யாணம் படிக்கணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு இப்போ தான் எனக்கு ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு. இது கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் வாயிலிருந்து நீ இப்படி சொல்கிற பார்த்தியா, இதை கேட்டால் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போது பாண்டி யோசிக்கிறாங்க. என்னாச்சு, இப்போ தான் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அது வரைக்கும் என்னமோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உனக்கு கல்யாணம் படிக்கணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. அதே மாதிரி நீ உன் வீட்டில் அடி வாங்கி கஷ்டப்படுறதையும் என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் வந்துட்ட ஓகே தான், ஆனால் வீட்டில் சோழன் சொல்கிற மாதிரி இப்போ உடனே உன்னை இல்லை என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு முதல்ல வானதி ஷாக் ஆகுறாங்க. ஏன் பாண்டி, ஏன் இப்படி சொல்கிற? அப்போது வேறு என்ன பண்ண போகிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு. இங்கே பாரு வானதி, உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதான் இப்போ வேணான்னு தான் சொல்கிறேன். அவசரமாக எதுக்கு இந்த கல்யாண பேச்சு? அதே மட்டும் இல்லாமல் நீ படிக்கிற, உனக்கு நல்லா நீ நல்லா படி, அப்படி உனக்கு எவ்வளோ படிக்கணும்னு தோணுதோ அவ்வளோ படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிட்டுருக்காரு. இங்கே பாரு, நான் அவ்வளோலாம் படிக்க மாட்டேன், ஏதோ சும்மா காலேஜுக்குன்னு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்லவும், சரி அதை கூட முழுசாக முடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிட்டுருக்காரு. சரி பாண்டி, உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வேறு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் எதுக்காக இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன்னு நீ என்னை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி அது பாண்டித்தியை பார்த்து பாண்டியன் கேட்குறாரு. வானதி இருந்துக்கிட்டு, அதையும் நீயே சொல்லிட, நான் எதுக்கு உன்னை கேள்வி கேட்டுக்கிட்டு, இது உன்னோடைய விருப்பம், நான் உன்னை உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற நோக்கத்துலலாம் நான் இங்கே கிளம்பி வரல, அந்த வீட்டில் இருக்க பிடிக்கலை, என்னை அடிக்கிறாங்க, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்லவும், நான் என் அண்ணனுக்காக தான் யோசிச்சு இந்த கல்யாணம் இப்போ வேணான்னு சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, என்ன சொல்கிற நீ அப்படின்னு வானதி கேட்குறாங்க. ஆமாம், என்னுடைய சேரனனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவங்களுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆல்ரெடி சோழன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போதே தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்கள் 2 தம்பிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமையே போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படி கேள்வி கேட்பாங்க. என் அண்ணன் எதுவும் நினச்சிக்காது, என் அண்ணன் பெருந்தன்மையாக தான் இருக்கும். இப்போ கூட என் அண்ணன் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஓகேனா சரிதாண்டா அப்படின்னு கூட சொல்லிச்சு. ஆனால் என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை எனக்கு. அதனால தான் நான் உன்கிட்ட இப்போது உன்னை பேசி சமாதானப்படுத்துறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஓகே தானே, இதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்கவும், நான் இங்கே வானத்தையுமே கூட எனக்கு ஓகே தான் பாண்டி, பரவாயில்ல வீடு, இப்போ என்ன சேரனுக்கு கல்யாணம் ஆகணும் அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு. இங்கே பாரு, நீ சொல்கிற மாதிரி நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன், ஆனால் உன்னை எனக்கு பிடிக்கும், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்டே சொல்லிட்டுருக்காங்க வானதி. உன்னை வீட்டை விட்டு எல்லாம் போக சொல்ல மாட்டேன், ஆனால் கல்யாணம் இப்போ வேணாம், வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், முடிஞ்சிடும், அப்போ தான் அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதே டைமில் உன்னை ஒரு சேஃபான இடத்துல தங்க வைக்கணும், அதுக்கான ஏற்பாடையும் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம், ஆனால் இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொன்ன உடனே எங்கள் வானத்தையுமே அது எதையும் பெருசாக எடுத்துக்காமல், சரி ஓகே பாண்டி விடு, இதுக்கு ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு, இல்லை நீ ஏதாச்சும் கோவப்படுவேன், என்னை ஏதாச்சும் தப்பாக எடுத்து பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறேன் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. ஸோ பாண்டியன் நினச்ச மாதிரி வானதி கோவப்படலை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ இதை புரிஞ்சுக்கிட்டா சரி, கூடிய சீக்கிரம் என் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? முடிஞ்சால் என் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு ஒரே மேடையில் கூட 2 கல்யாணத்தையும் நடத்திடலாம், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொன்ன உடனே, சூப்பரில், ரொம்ப நல்லாயிருக்கும், 2 பேருக்கும் ஒரே டைமில் ஒரே செலவில் கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல, சரி நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுற வேலையை பாரு, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னுலாம் சொல்லிடுறாங்க நம்ம வானத்தையுமே. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா எல்லாமே ஓகே தான் பாண்டி, ஆனால் நான் இப்போ எங்கே தங்குறது, கல்யாணம் பண்ணாமல் அந்த வீட்டில் நான் இருக்க முடியாதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க வீட்டில், நான் அங்கே இருக்க போகிறேன்னா இல்லை என்னை எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் விட்டுற போறியா, ஆனால் திரும்பவும் என் வீட்டுக்கு மட்டும் நான் போக மாட்டேன் அப்படின்னு, சரி அந்த வீட்டில் போய் பேசி முடிவு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு.
என்னடா பாண்டி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு. இல்லைண்ணே, நான் நல்லா தெளிவாக முடிவு எடுத்துட்டேண்ணே. நாங்கள் 2 பேரும் பேசி கலந்த முடிவு எடுத்துட்டோம். எங்களுக்கு 2 பேருக்கும் இப்போ கல்யாணம்னா வேணாண்ணே, போகட்டும், கொஞ்ச நாள் போகட்டும்ண்ணே, அதுக்கப்புறமா பொறுமையாக பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லிடுறாங்க. சரிடா பாண்டி, நீங்கள் 2 பேரும் எடுத்துருக்கிற முடிவு எனக்கு ஓகே தான், எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வானதியை இங்கே தங்க வைக்க முடியாது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரின்னு கேட்கவும், அதானே எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாருமே வந்து இங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் தவிச்சு போயிருக்காங்க. அப்போ கணேசன் வந்து, நான் ஏதாச்சும் பேசலாமாடா, நான் ஏதாச்சும் பேசுகிறேன்னா வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் திரும்பவும் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே சொல்கிறாங்க. ஏங்க என்னங்க இவர் என்ன சொல்ல போகிறாரு, பேசாமல் வீடு தேடி வந்த பொண்ணை எதுக்கு அனுப்பி விடணும், கல்யாணம் பண்ணுவேன்னு தான் சொல்ல போகிறாரு, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நடேசனுமே ஆமாம் அதானே கரெக்டு, கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாக போயிடல, இங்கே பாருடா இவன் உனக்காக யோசிக்கிறான், என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுவாங்க, அதை நினச்சி இவன் யோசிக்கிறான்டா. நான் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இங்கே பாருடா, உனக்கு கல்யாணம் வந்து நடக்க போகிறதே கிடையாது, அதுக்காக இவனுங்களுடைய வாழ்க்கையும் இவனுங்க இப்படியே பாழாக்கிக்கலான்னு பார்க்குறாங்க. பேசாமல் இவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொன்ன உடனே, என்னடா பாண்டி நீ இப்படி தான் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கேட்கவும், அண்ணா அது வந்துண்ணே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, இவர் எதுவும் உளறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னடா உளறேன், நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயத்த தானே சொன்னேன், என்னதான் பேசவே விட மாட்டேன்றீங்களே, எக்கேடாச்சும் கெட்டு போங்கடா, கடைசி வரைக்கும் யாருமே கல்யாணம் பண்ணிக்காமல் அப்படியே இந்த வீட்டிலே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் திட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பாண்டி இவர் சொல்கிற மாதிரி தான் நீ யோசிக்கிறியா, பாரு பாண்டி அப்படி யோசிக்கவே யோசிக்காத நீ, இங்கே பாரு உனக்கு சம்மந்தம் என்ன சொல்லி இப்போவே வானதியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. இல்லைண்ணே, நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம், நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டோம், எங்களுக்கு இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியே சொல்லிடுறாங்க. சரிப்பா உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்காக நீங்கள் இந்த முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா உங்களுக்காகலாம் இல்லை, நானும் சின்ன பொண்ணு படிக்கணும்னு பாண்டி சொல்கிறான், நான் வீட்டில் டார்ச்சர் தாங்க முடியாது தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொன்ன உடனே, இப்போது அடுத்து என்னப்பா பண்ணுறது நிலா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்களை அப்போது ஒரு சேஃபான இடத்துல தங்க வைக்கணும்னு, இங்கே இல்லைன்னா அப்போ வேறு எங்கேயாச்சும் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். வேறு எங்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா பேசாமல் நான் ஏற்கனவே ஹாஸ்டலுக்கு போனேன்ல ஒரு தடவை, அங்கேருந்து தான் நான் தான் இப்போ காலி பண்ணிட்டு வந்துட்டேன்ல, அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கால்ல அவ கூடவே தங்கிக்கிட்டேன்னா வேணா ஹாஸ்டலில் தங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்லா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன பாண்டி இது உங்களுக்கு ஓகேவா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்களுடைய சேஃப்டி முக்கியம், அதுக்காக தான் அவங்க இங்கே இருந்தாலும் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு வேளை அவங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவத்தில் வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இங்கே வந்து தேடி பார்த்தாலும் இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கும் பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அவங்களும் நல்லா சேஃபாக இருப்பாங்க, அடி வாங்காமல் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இப்போது இது எல்லாத்தையும் எல்லாருமே யோசிச்சு பார்க்குறாங்க. இது சரிப்பட்டு வருமாப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் யோசிக்கிறாரு. ஸோ இப்போ இங்கே பாண்டியன் நின்றுக்கிட்டு, உன்னுடைய சம்மந்தம் தான் முக்கியம், நீ என்ன சொல்கிற வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதியை வந்து கேட்குறாரு. நான் என்ன சொல்ல பாண்டி, இந்த வீட்டில் இருக்க முடியாது, உனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா சரி பாண்டி, உனக்காக நான் வந்து ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்படி வானதி சொல்லுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஓகேவாப்பா ஹாஸ்டல் போக அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கூட கேட்குறாரு. ஆமாம் ஓகே தான், நான் என் அப்பா அம்மா கிட்ட அடி வாங்காமல் திட்டு வாங்காமல் இருக்கணும், அதே டைமில் நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன், என் பொண்ணு எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்கெல்லாம் அது கதறணும் என்ன நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதியை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரி அப்போது இங்கே வானதியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தானே அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறேன், நாமளும் போய் அப்பப்போ பார்த்துக்கலான்னு, இங்கே இருந்தால் தான் பிரச்சனையாகும், அப்புறம் அங்கே போனாலையும் அவங்களே வந்து ஹாஸ்டல் தேடி போன மாதிரி இருக்கும், நம்ம வந்து அங்கே தங்க வச்ச மாதிரி இருக்காது, எதுவும் ப்ராப்ளமும் வராது, நீங்கள் இதெல்லாத்தையும் பார்த்துப்பீங்களா வானதி அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஓகே தான், நானும் அவங்கள காட்டி கொடுக்க மாட்டேன், என்னை வீட்டில் இருந்து பிடிக்காமல் சண்டை அடிச்சுட்டு நான் வந்துட்டேன், நான் வந்து இங்கே அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன், ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம், பார்த்துட்டு அங்கே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிட்டுருக்க. இப்போது இங்கே பாண்டியனுமே இருந்துக்கிட்டு சரி ஓகே நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், இங்கே பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியனும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சரி உடனே எப்படிப்பா, சரி வாப்பா நான் சாப்பிட்டியா இல்லையா, அங்கே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இல்லை நான் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நம்ம
பாண்டியனும் சோழனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலா கிட்ட பேசுகிறாங்க. எங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் வெளியே போய் தனியாக பேசிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுண்ணே, ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிங்க ஓகே பண்ணிடலாம். ஆனால் நான் வேணான்னு சொல்கிறேன். அண்ணன் தான் இப்போ எதுவும் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அவர் அப்படி தான் சொல்வார். இப்படியே தள்ளி போட்டுட்டு போக போக நாளாகிட்டே போகுது இல்லை, அவர் அப்படி தான் சொல்வார். நாம் அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். பாண்டி யோசிக்கிறதே அண்ணனுக்காக தான். அதனால தான் இவங்க அண்ணனுக்கும் அதாவது அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அதுக்கப்புறம் பாண்டி பொறுமையாக கல்யாணம் பண்ணிப்பால. நம்ம அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள டைம் கரெக்டாக இருக்குங்க. அதுக்குள்ளே நாளும் போயிடும், சரியாக போயிடும். அதுக்கப்புறமா பாண்டிக்கு டைம் வந்துடும். அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இப்படியே வானதி எவ்வளோ நாளைக்கு ஹாஸ்டலில் வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னாலாம் வந்து சோழன்னு கேட்குறாரு. ஆமாங்க, அண்ணனுக்காக ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த மேட்ரிமோனி அது மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாமா அப்படின்னலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சேரனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக. ஸோ இந்த விஷயம் சேரனுக்கு தெரியாமையே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸும் வந்து இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சால் அண்ணன் வந்து வேணான்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க. இங்கே நடேசன் இருந்துக்கிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க தனியாக அப்படின்னு, உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சால் நானும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படின்னு, நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பே போதும், நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஹெல்ப் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன உங்கள் அண்ணனுக்கு அடுத்தது பொண்ணு பார்க்க பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆள் எப்படிடா இதை கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அந்த ஆள் வேற என்னடா வேலை ஒட்டு கேட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் ஏங்க அந்த ஆள்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் கேட்கவும், இப்போ என்னங்க வீட்டுக்கு பெரியவர் அவர் தானே, அவருக்கும் விஷயம் தெரியட்டுமே, அவரால் எதுவும் பண்ண முடியலனாலும் என்ன நடக்குதாச்சும் அவர் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்னா சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும்தாம்மா என்ன கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்க, இந்த தடிமாடுங்க நான் பெற்றது இது ஒன்று கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி, பாருங்க அதாச்சும் அமிதா என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு கல்யாணம் நடந்தால் தான் இவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு இருக்கான். வேறு வழி இல்லையே, தேடி தானே ஆகணும். ஏதோ சொத்துல பத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காவும். அப்படியெல்லாம் என் அண்ணனுக்கு அவசரப்பட்டு அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி என் அண்ணன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக சொன்னடா பாண்டியன், இதோ இவரை மாதிரியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து அவர் நடேசனை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. சரி விடுங்க, அவர்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, சரி அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சரி எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.